எலிகூவின் வார்த்தைகள். பின்னும் எலிகூ, நான் பேசி முடியும் மட்டும் சற்றே பொறும். இன்னும் தேவன் பட்சத்தில் நான் சொல்ல வேண்டிய நியாயங்களை உமக்கு சொல்லி காண்பிப்பேன். நான் தூரத்திலிருந்து என் ஞானத்தை கொண்டு வந்து என்னை உண்டாக்கினவருடைய நீதியை விளங்க பண்ணுவேன். மெய்யாகவே என் வார்த்தைகள் பொய்யற்றிருக்கும். உம்மோடே பேசுகிறவன் அறிவில் தேறினவன். தான் சொல்லுகிற வார்த்தைகளை யோபு பொறுமையோடு கேட்க வேண்டும் என்று எலிகூ அவரிடத்தில் சொல்லுகிறார். தன்னுடைய வார்த்தைகள் ஞானமுள்ளவை என்றும் அவை மெய்யானவை என்றும் அவை நியாயமானவை என்றும் சொல்லி தான் பேசி முடியும் மட்டும் யோபு சற்றே பொறுத்திருக்க வேண்டும் என்றும் எலிகூ அவரிடத்தில் கேட்டுக்கொள்கிறார். யோபுவோ அல்லது அவருடைய சிநேகிதர்களோ பிரதியுத்தரம் கூறுவார்கள் என்று எலிகூ எதிர்பார்த்தார். ஆனால் அவர்கள் ஒரு பிரதியுத்தரமும் கூறவில்லை. ஆகையினால் எலிகூ தொடர்ந்து பேசுகிறார். எலிகூவின் வார்த்தைகள் கண்ணியமானவை. அவை யோபுவுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். எலிகூ தேவன் பட்சத்தில் சொல்லுகிறார். தேவனை பற்றி சொல்ல வேண்டிய நியாயங்களை எலிகூ யோபுவுக்கு சொல்லி காண்பிக்கிறார். எலிகூவின் ஞானம் தூரத்திலிருந்து வந்திருக்கிறது. தேவனுடைய ஞானத்தை நாம் தேடி பார்க்க வேண்டும். பொக்கிஷத்தை தேடுவது போல தேவ ஞானத்தை தோண்டி பார்க்க வேண்டும். தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு எல்லா பிரயாசங்களையும் மேற்கொள்ள வேண்டும். தேவைப்பட்டால் பிரயாணம் பண்ண வேண்டும். தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நம்முடைய முயற்சிகள் ஒருபோதும் வீணாய் போவதும் இல்லை, அவை நஷ்டப்பட்டு போவதும் இல்லை. தேவனை பற்றிய ஞானத்தை தான் தூரத்தில் இருந்து கொண்டு வந்திருப்பதாக எலிகூ சொல்லுகிறார். எலிகூவின் வார்த்தைகள் பொய்யற்றிருக்கும். அவையெல்லாம் மெய்யானவை. எலிகூவினிடத்தில் பூரணமான அறிவு இருக்கிறது. அவர் எல்லா காரியங்களையும் நிதானித்து அறிந்திருக்கிறார். எலிகூ பொய்யை பேசாமல் உண்மையை மாத்திரம் பேசுகிறார். ஆகையினால் எலிகூவின் வார்த்தைகளை கேட்பதினால் யோபுவுக்கு மிகுந்த நன்மை உண்டாகும். எலிகூ தன்னுடைய அறிவை பற்றி சொல்லும்போது தன்னை அறிவில் தேறினவன் என்று சொல்லிக் கொள்கிறார். எலிகூ சுய பெருமையாய் பேசவில்லை, அவர் உண்மையை சொல்லுகிறார். யோபு எலிகூவின் வார்த்தைகளை கேட்க வேண்டும். அப்போது எலிகூவின் அறிவு அவருக்கு கடந்து வரும். எலிகூ நியாயமான வார்த்தைகளையும் நீதியான வார்த்தைகளையும் சொல்லுகிறார். எலிகூ தேவன் பட்சத்தில் சொல்ல வேண்டிய நியாயங்களை சொல்லுகிறார். எலிகூவின் வார்த்தைகளை கேட்டால் யோபுவுக்கு தேவனை பற்றிய அறிவு கிடைக்கும். யோபுவின் புஸ்தகத்தில் கர்த்தரே மனுஷனை சிருஷ்டித்தவராகவும் உண்டாக்கினவராகவும் வர்ணிக்கப்பட்டிருக்கிறார். எலிகூவின் பிரதியுத்தரம். இன்னும் தேவன் பட்சத்தில் நான் சொல்ல வேண்டிய நியாயங்களை உமக்கு சொல்லி காண்பிப்பேன். நான் தூரத்தில் இருந்து என் ஞானத்தை கொண்டு வருவேன். என்னை உண்டாக்கினவருடைய நீதியை விளங்க பண்ணுவேன். மெய்யாகவே என் வார்த்தைகள் பொய்யற்றிருக்கும். பரிபூரண அறிவினால் உம்மோடு பேசுவேன். எலிகூ வயதில் இளையவர், ஆனாலும் முதியோரிடம் காணப்படும் பூரண அறிவு தன்னோடு இருப்பதாக கூறுகிறார்.